Thank you so much. Thank you so much for joining. So இன்னைக்கு வந்து I've given the opportunity to take over the meeting today. So yeah, I think we can start off with the opening prayer. எங்களை நேசிக்கலான தேவனே, அருமையான இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துக்கிறேன் ஏசப்பா தகப்பனே. இந்த 3ஆம் நாளிலே கர்த்தாவே ஏசப்பா உடைய மகிமை வெளிப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இந்த லென்டன் நாட்களில் கர்த்தாவே இசப்பா நாங்கள் உம்மோடு இன்னும் இடைப்பட இன்னும் கிட்டி சேர எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை புதிய ஞான அபிஷேகம் செய்வீராக கர்த்தாவே. எங்களை கொண்டு நீர் வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் கர்த்தாவே நீர் நிறைவேற்ற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் சிறுகுவோம், நீர் பெருகவும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இது உங்களை நேரத்தை உங்க கருத்துல கொடுக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. இசப்பா நீர் என்னை மறைத்து வெளிப்படும். இசப்பா நீர் இவர்களுக்காக கர்த்தாவே என்ன பேச வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதை அப்பா என் மூலமாய் பேச என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆட்கொள்ளுங்க, வழிநடத்துங்க இசப்பா. இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நீர் ஆட்கொள்வீராக இசப்பா. எல்லாரும் தகப்பனே ஏதோ ஒரு நோக்கத்துக்காக, ஏதோ ஒரு ஏக்கத்தோட தகப்பனே, ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக கர்த்தாவே, ஏதோ ஒரு டெலிவரன்ஸ்க்காக இங்க வந்திருக்கிறதை நீர் அறிவீர் கர்த்தாவே. அவர்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை, அவங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நீர் அவங்களுக்கு செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். அவங்க என்ன எதிர்பார்த்து வந்தாங்களோ கர்த்தாவே, அதையும் தாண்டி கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களை நீர் அப்பா இந்த மீட்டிங் மூலியமாய் செய்ய போகிறீர் என்பதை கிறிஸ்துக்குள்ள விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. இசப்பா நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆட்களும் வழி நடத்தும் ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் உங்க கருத்து கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க கருத்துல கொடுக்கிறேன் கர்த்தாவை. நீர் பொறுப்படுத்துக்கலாம், ஆசிரியத்தையும் கனப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்தி இந்த ஜெபத்துக்கெல்லாம் ஜெயத்தெடுக்கிறேன் எங்கள் ஜீவனால தகப்பனே. ஆமென். ஆமென். Okay, so please switch on your videos so that I will be able to see you all. Please respond in the chat box so that I will know that I am audible. நான் ஆமென்னு சொல்றேன் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெஸ்பாண்ட் ஸோ தட் ஐ வில் நோ இஃப் ஐ எம் ஆடிபிள் ஆர் நோ. ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ ஆண்டவர் வந்துட்டு துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். ஸோ ஹி டிசர்வ்ஸ் our praise, he deserves our honor, he deserves to be honored every single moment of our lives. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம எல்லா சுச்சுவேஷன்ஸ்லயும் அவரை நம்ம ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும்னு தான் அவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். அண்ட் ஐ ஃபீல் தட் இஸ் த லீஸ்ட் வி குட் டூ ஃபார் காட். ஸோ எல்லாமே வந்து ஆண்டவர் நம்மளை வந்து தாயின் கருவில் உருவாகும் முன்னதாகவே நம்ம பேர் சொல்லி அழைத்த தேவன். அவர் வந்து இம்மட்டும் நம்மளை நடத்தி வந்திருக்கிறாருன்னா இனிமேலும் நம்மளை நடத்துவார். நம்மளுடைய நாவல் அவர் புது பாட்டை போட்டு அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தான் எந்த நாவல் புது பாட்டுன்ற பாட்டு. Please do sing along and let's worship God. Let's praise our Heavenly Father. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.
எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில. தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆயினார். நிந்தை தாங்கி நம்ம எங்கும் அவரோட மேன்மையை சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற பாடு நம்மள என்ன செய்திடும்? அவ ஆஹ் அவருடைய அவரோட வாழ்ற வாழ்க்கையை தான் நம்ம வந்து காண காத்திருக்கணும். அவரோட வாழ்ற வாழ்க்கையை தான் நம்ம வந்து அதுலதான் நம்ம வந்து தரித்திருந்து அதுலதான் நம்ம வந்துட்டு எப்பவுமே வந்து ஏக்கமாய் நம்ம வந்து இருக்கணும். Always we should be focused on the cross, and we should always live a life worthy of our calling, and that's what God expects from us. And
God is a very very holy God. அவர் தூயாதி தூயவராயிருக்கிறார். அவர் வந்துட்டு அவருடைய புகழை நம்ம எப்பொழுதும் எங்கனாலும் நம்ம பாடணும். ஸோ நம்ம அடுத்த பாட்டு வந்து தூயாதி தூயவரேன்ற ஒரு பாட்டு. அதுவும் ரொம்ப ஃபெமிலியரான சாங். ஸோ ப்ளீஸ் டூ சிங் along with me as we praise and worship our Lord and Savior Jesus Christ. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரு எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரு எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பக்தரின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ நோயை நீக்கிடுமே. பக்தரின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ நோயை நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். நன்றி ஏசப்பா. தகப்பனே, நீர் தூயாதி தூயவராகவே இருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. தகப்பனே, எங்களுடைய பாவங்களை நீர் கழுவினதுக்காக நன்றி ஏசப்பா. எங்களுக்காக நீர் சிலுவையில கர்த்தாவே எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்திரே அதுக்காம் கன்றி கர்த்தாவே. ஏசப்பா, நாங்கள் எங்கும் எப்பொழுதும் உம்முடைய புகழை பாட, உம்மை ஆராதிக்க துதிக்க, எல்லா சூழ்நிலையும் உம்மை ஆராதிக்க துதிக்க ஏசப்பா. எல்லா சூழ்நிலையும் உம்மை
ஸ்தோத்திரத்துடனும் தகப்பனே, எங்களுடைய வேண்டுதல்களை உமக்கு தெரியப்படுத்த, எங்களுக்கு பலனையும், சத்துவத்தையும் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த நேரத்திலும் கூட உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. தகப்பனே, தூய ஆவியானவராகவே தகப்பனே, எங்களுடைய இடங்களிலே தகப்பனே வாசம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். Even as we pray right now, Lord Jesus, I pray that you come and dwell among us, Lord Jesus. I pray that you fill us with your presence, Lord. ஏசப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை தகப்பனை நிரப்பி ஆட்கொண்டு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இசப்பா, எங்களை நீர் நிரப்புவீராக, எங்களை நீர் அபிஷேகிப்பீராக கர்த்தாவே. எங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் தகப்பனே இசப்பா நாங்கள் நிறைவேற்ற அப்பா எங்களை பாத்திரவானாய் மாற்றும் கர்த்தாவே. எங்களை தகுதிப்படுத்தும் கர்த்தாவே. இசப்பா, நாங்கள் குப்பையும் மண்ணும் கர்த்தாவே. இசப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். இசப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை மகிமைப்படுவீராக. மகா பெரிய தேவன் இசப்பா, நீர் எவ்வளவு பெரிய தேவன் கர்த்தாவே. ஆனாலும் அப்பா, சிறுமை உள்ளவர்களை எங்களை கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்த்து கர்த்தாவே, எங்களை நீர் பெயர் சொல்லி அழைத்து கர்த்தாவே, நீர் என்னுடையவன் என்று சொல்லுகிறதுக்காக நன்றி கர்த்தாவே. எங்களை நீர் உரிமை கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு நீர் கட்டளையிட்ட கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் மாத்திரம், எங்கள் குடும்பம் மாத்திரம் கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கூட ஏசப்பா உடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் கர்த்தாவே. இசப்பா, நீர் இறங்கி வாரும் தகப்பனே. நீர் இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய பிரசனத்தை தவிர இசப்பா எங்களுக்கு வேற எங்கும் சமாதானம் இல்லை. வேற எங்கும் எங்களுக்கு நிம்மதி இல்லை கர்த்தாவே. எங்களை தாழ்த்துக்கிறோம் இசப்பா. தகப்பனே, நாங்கள் குப்பையும் மண்ணும் கர்த்தாவே. இசப்பா, நீர் எங்களில மகிமைப்படுவீராக இசப்பா. தகப்பனே, இசப்பா, உம்முடைய பிரசனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இசப்பா. வாரும் தூய ஆவியே, பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும்.
Welcome, Holy Spirit. We are in your presence. Fill us with your power and dwell inside of me. நன்றி கர்த்தாவே, ஏசப்பா உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி கர்த்தாவே. எங்களை தகப்பனே நீர் அப்பா உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில வந்து உலாவுகிறதுக்காக நன்றி ஏசப்பா. எங்கள் மத்தியில நீர் அசைவாடுகிறதுக்காக நன்றி ஏசப்பா. தகப்பனே எங்களுடைய வேண்டுதலுக்கு உம்முடைய செவிகளை நீர் சாய்க்க போகிறதுக்காக நன்றி கர்த்தாவே. நீர் ரெடியாய் கர்த்தாவே. நீங்க எங்களுக்காக நாங்க என்ன பேச போறோம், நாங்கள் என்ன தகப்பனே வேண்டுதலை வைத்திருக்கிறோம் என்பதை தகப்பனே நீர் ஆவலாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களை நீர் ஆட்கொண்டு நடத்துவீராக கர்த்தாவே. இந்த நேரத்திலும் கூட ஏசப்பா பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா உம்முடைய பலத்தால் அவங்களை இடைக்கட்டி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா அநேக பிரேயர் ரிக்வெஸ்ட் தகப்பனே எங்களுக்கு வருகிறது ஏசப்பா. தகப்பனே அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்காகவும் கர்த்தாவே, அவங்களுடைய என்ன சுகவீனங்கள், என்ன பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தாவே, இப்பொழுதே அப்பா உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவங்களுக்கு நீர் சுகத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன தேவன், இப்பொழுதே கர்த்தாவே உங்களுக்கு நீர் சுகத்தை கட்டளையிடுவீராக. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிற நீர் கர்த்தாவே, உடைய தழும்பல கரத்தால தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. Lord, nothing is impossible with you, Lord Jesus. We are serving an omnipotent God, Lord. இசப்பா all things are possible with you, Jesus. இசப்பா தகப்பனே உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம் எங்களில் இருக்கிறவர் நீர் பெரியவர் கர்த்தாவே. இசப்பா இந்த தகப்பனே இந்த சிக்னஸோ இந்த பலவீனமோ இந்த எதுவாக இருந்தாலும் கர்த்தாவே அது உம்முடைய பார்வைக்கு லேசான காரியமா இருக்கிறதே கர்த்தாவே. இப்பொழுதே கர்த்தாவே I speak deliverance over the ones who are struggling with sickness, Lord, who are affected with who are sick, Lord Jesus. I pray that you send your power. I pray that you send your healing power right now and heal them completely and help them to bring them back to life, Lord Jesus, and bring them back and help them to lead a normal life, Lord Jesus. Nothing is impossible with you, Lord. ஏசப்பா நீர் அப்படியே செய்தீர் என்பதற்கு சுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே உம்முடைய கருத்துல சாட்டி விடுகிறோம் ஏசப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் கர்த்தாவே. ஏசப்பா நீர் ஐஸ்வர்யம் உள்ள தேவனப்பா. இசப்பா வடக்கை பார்த்து கொடு என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதே என்றும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ செய்யற காரியங்கள் அம்மாப்பா காரியங்கள் எல்லாமே கர்த்தாவே ஆச்சரியமாய் இருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. இசப்பா எங்களை நீ நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி. எங்களை குறைவுகள் எல்லாவற்றையும் உடைய கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாக்கி எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிற இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நிற்று கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை நீரப்பா விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இசப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்று மேல கர்த்தாவே. இசப்பா வானத்தின் பலகனை திறந்து கர்த்தாவே இடங்கொள்ளாம் போகும் மட்டும் எங்களை பெருக செய்கிற தேவன் நீர் கர்த்தாவே. இசப்பா எல்லா கடன் பிரச்சனைகளிலிருந்து கர்த்தாவே எங்களுக்கு கூடி இருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே we might not know, Lord Jesus. You know their deepest hurts, Lord. You know their deepest desires, Lord Jesus. You know their deepest struggles that they don't tell anyone, Lord Jesus. I pray that you go into the deepest part of their heart and you heal them right now, Lord. ஏசப்பா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தாவே உம்முடைய உம்முடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தாவே அவங்களை கம்ஃபர்ட் பண்ண முடியாது ஜெபிக்கிறேன். ஏசப்பா நீர் தேற்றல வாழ நான் இருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி கர்த்தாவே அவர்களை அப்பா நீர் அப்பா தேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா நீர் ஆற்றி தேற்றி நடத்தி கொண்டு வருகிறதுக்காக நன்றி ஏசப்பா. அவங்க கடன் பிரச்சனையிலிருந்து அவங்க விடுதலையாக்கின கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஏசப்பா தகப்படி இன்னும் அநேக மக்கள் கர்த்தாவே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது நீர் அறிந்த தேவனா இருக்கிறீர் ஏசப்பா. ஒரு விசை கர்த்தாவே எங்களோட ஜெபத்தை கேட்டு தகப்படே ஏசப்பா நீர் தகப்படே எங்களுடைய சென்னை பட்டணத்திலும் தகப்படே எங்கள் இந்திய தேசத்திலும் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கப்படாத ஆத்மாக்களை ரட்சித்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா சால்வேஷன் தகப்பனே ரிவைவல கர்த்தாவே நீர் சவுத் இந்தியால இருந்து அதுவும் தமிழ்நாட்டில இருந்து நீர் எழுப்ப போகிறேன் என்பது தகப்பனே நீர் ப்ராஃபஸி கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதே ஏசப்பா அந்த ரிவைவலை நீர் ஏற்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா தகப்பனே
வழி தப்பி சென்ற ஆட்டு மந்தையை போல ஏசப்பா நாங்கள் அப்பா அநேக நேரங்களில் தகப்பனே நாங்கள் அலைந்து திரிகிறோம் கர்த்தாவே. அலைந்து திரிகிற அநேக ஆத்துமாக்கள் உண்டு கர்த்தாவே. இப்பொழுதே ஏசப்பா ஏசப்பா ஐ நோ தட் யூ left the 99 to save that one sheep, Lord Jesus. ஏசப்பா அதே மாதிரி அந்த மாதிரி கர்த்தாவே அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர் ஏசப்பா. இப்பொழுதே கர்த்தாவே அவர்களை நீர் தேடி பிடித்து ஏசப்பா உங்களுடைய பிரசனத்தில் நீர் வைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா இப்பொழுதே உங்களுடைய ஆட்டு மந்தையில கர்த்தாவே அவர்களை நீர் சேர்த்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா அந்த ப்ராடிகல் சன்னை போல கர்த்தாவே ஏசப்பா help them to know, Lord Jesus, that you are always there. You are right there for them, Lord. Even you are always a step away from them, Lord Jesus. Yesappa, help them to turn to you. Help them to turn away from their sinful ways, Lord Jesus. Nothing is impossible with you, Yesappa. ரட்சிப்பு உம்மாலே வரும் கர்த்தாவே. அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இப்பொழுதே ஏசப்பா சகையை பார்த்து இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன தேவன் ஏசப்பா தகப்பனே இன்றைக்கு தகப்பனே இந்த கூடியிருக்கிற ஒவ்வொருத்தரோட வீட்டுல யார் யார் வீட்டுல ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறார்களோ கர்த்தாவே அவர்கள் வீட்டுக்கு நீ ரட்சிப்பை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே ஏசப்பா இன்னும் அப்பா நீர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தபடியாய் ஜெபிக்கிறேன். அவங்களுடைய சிறையிருப்பை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா தகப்பனே. தைரியமாகவும் தகப்பனே சந்தோஷத்துடனும் கர்த்தாவே உம்முடைய சுவிசேஷத்தை கர்த்தாவே அவர்கள் அப்பா பிரதிபலிக்க அவர்கள் பிரசங்கிக்க கர்த்தாவே நீர் அவங்களுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் தைரியத்தையும் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன். உமக்கான வைராக்கியத்தை நீர் கட்டளையிடுவீராக ஏசப்பா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ஏப்பா. அவர்கள் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே. அவர்களை பெயர் சொல்லி அழைத்து தேவன் நீர் கர்த்தாவே ஏசப்பா. அதற்கான ஒரு நோக்கம் உண்டு. இங்க ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே ஒரு நோக்கத்துடனும் ஒரு தகப்பனே ஒரு அழைப்போடும் தகப்பனே இந்த இடத்துல இருக்கிறார்கள் ஏசப்பா. அதை நீர் மாத்திரமே அறிவீராப்பா. அதை அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பொறுப்படுத்திக் கொள்வீராக ஏசப்பா. அதே போல கர்த்தாவே ஏசப்பா உம்முடைய பிள்ளைகளை அப்பா இம்மட்டும் நீர் அப்பா வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி. இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டுகிற பிள்ளைகளாக கர்த்தாவை எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக ஏசப்பா. Nothing is impossible with you, Lord Jesus. ஏசப்பா நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஏசப்பா. நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே எங்களுடைய எல்லா ஃபியூச்சரையும் உங்க கருத்துல கொடுக்குறோம். ஃபியூச்சரை கண்டு பயந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உங்க கருத்துல கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா யூ ஹேவ் ordained everything for them according to your will and purpose, Lord Jesus. Help them to trust that. Help them to believe that completely, Lord Jesus. Help them not to rely on their own understanding, Lord. Help them to trust you completely no matter what comes their way, Lord Jesus. I pray that you take complete control, ஏசப்பா. அவங்களோட வாழ்க்கை அவங்க ஃபியூச்சர் அவங்க அடுத்து என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன பண்ண வேண்டும் என்பதை தக்கப்படி எப்படி பண்ண வேண்டும் என்பதை நீர் கற்றுத் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மீது என் கண்ணை வைத்து ஒரு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுதே கர்த்தாவே இசப்பா ஃபியூச்சரை கண்டு பயப்படுற பிள்ளைகளை கர்த்தாவே பார்த்து நீர் இப்பொழுதே உங்களுடைய கண்ணை வைத்து அவர்களுக்கு நீர் ஆலோசனை சொல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இதுவே வழி, இதிலே பிரவேசி என்று சொன்ன தேவன் ஏசப்பா அவர்களை பார்த்து நீர் சொல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறாக ஏசப்பா தகப்பனே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் கர்த்தாவே தகப்பனே. ஏசப்பா ஐ ப்ரே தட் யூ பிரிங் மோர் ஆஃப் த யூத் இன் டு யோர் கிங்டம், லார்ட் ஜீசஸ். ஏசப்பா அநேக யூத் தகப்பனே அநேக வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே அடிக்ஷன்ஸ்லயும் கர்த்தாவே ஏசப்பா பாவ ஜீவியத்திலும் வாழுகிறதை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. இசப்பா இப்பொழுது அவர்களை கண்ணோக்கி பார்த்து இசப்பா அவங்க மத்தியில ஒரு ரிவைவலை நீர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். அவங்களை நீர் ரட்சித்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இசப்பா அவங்களை நீர் கண்டித்து அப்பா உம்முடைய வழியில தகப்பனே அவர்களை நீர் சேர்த்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இசப்பா யூஸ் them more mightily for your kingdom alone, Lord Jesus. I pray that you take complete control of their lives, Lord Jesus. இசப்பா 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 வாலிப பிரயாணத்தில் ஒரு சிருஷ்டிகரை நென என்று சொன்ன பிரகாரம் கர்த்தாவே இசப்பா நாங்கள் யாவரும் கர்த்தாவே எங்கள் தேசத்துல உள்ள யாவரும் கர்த்தாவே எங்கள் தேசத்துல உள்ள ஒவ்வொரு தகப்பனை வாலிப பிள்ளைகளை கர்த்தாவே உங்களுடைய கருத்துல சாட்டி விடுகிறோம் கர்த்தாவே. எங்களோட வாலிப
பிரயாணத்துல தகப்பனே, உம்மை நாங்கள் நினைக்க இசப்பா, உம்மை நாங்கள் துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக இயேசப்பா. வலதுபுறமும் இடதுபுறம் சாயாதபடிக்கு இயேசப்பா, சிலுவை மாத்திரமே நோக்கி பார்த்து நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை புதிய நாள் அபிஷேகம் செய்யுங்க கர்த்தாவே. இயேசப்பா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையும், உம்முடைய இரக்கங்களும் புதிதாய் இருக்கிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. எங்களை நீர் ஆட்கொள்ளுவீராக இயேசப்பா. அநேக யூத் மக்களை கர்த்தாவே நீர் கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி. இன்னும் அப்பா, அநேக மக்கள் நீர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்னும் அநேக உம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை சொல்ல அந்த தைரியத்தையும், அந்த வைராக்கியத்தையும் எங்களுக்கு நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசப்பா, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசப்பா, இந்த இடத்துல அப்பா கூடி இருக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தையும் ஒவ்வொருத்தரும் உங்க கருத்துல கொடுக்கிறேன் இயேசப்பா. என்ன தேவையோட வந்திருக்கிறார் என்பதை வந்திருக்கிறார்கள் என்பதை நீர் மாத்திரமே அறிவீர் கர்த்தாவே. I pray that you fulfill all their needs beyond their imagination இயேசப்பா. அவங்க தேவைக்கும் மேலாக கர்த்தாவே நீர் செய்வீர். நீர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படியே செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா, எங்கள் விசுவாசத்தை வலுப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். வலுப்படுத்தும்படியாக நீர் இதை செய்வீராக கர்த்தாவே என்று நாங்கள் உம்முடைய ஜீவனை கொண்டு கேட்கிறோம் கர்த்தாவே. நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக இயேசப்பா. தகப்பனே, பிரேக் த்ரூ வர்ஷிப் மினிஸ்ட்ரீஸ்க்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பெனி ஜான் ஜோசப்காகவும் தகப்பனே, மற்ற யாவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா, நீர் அப்பா தகப்பனே எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. யாபேசின் எல்லையை விரிவாக்கின தேவன், எங்களுடைய மினிஸ்ட்ரியின் தகப்பனே எல்லையை விரிவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இது எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட கர்த்தாவே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இயேசுப்பா, பெனி உங்க கருத்துல கொடுக்கிறேன் இயேசுப்பா. அதோட இணைந்திருக்கிற எல்லாரையும் தகப்பனே, மியூசிஷியன்ஸ் தகப்பனே, வாலண்டியர்ஸ் எல்லாத்தையும் தகப்பனே உங்க கருத்துல கொடுக்கிறேன் கர்த்தாவே. இயேசுப்பா, ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நீர் ஆட்கொண்டு எல்லாரையும் கர்த்தாவே நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. தகப்பனே, நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசப்பா, அந்த லென்ட் நாட்களில கர்த்தாவே எங்களை அப்பா ஒன்று கூட செய்து கர்த்தாவே எங்களை நீர் ஜெபிக்க வைத்த கிருபைக்காக நன்றி இயேசப்பா. தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களோட வல்லமை பெரிதா இருக்கிற கிருபைக்காக நன்றி இயேசப்பா. இங்க கூடி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நீர் அப்பா தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதித்த பிறகு செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். என்னை உண்மையுமே கிட்டி சேர உதவி செய்வீராக கர்த்தாவே. இந்த லென்ட் நாட்களில் I pray that you strengthen their relationship with you, Lord Jesus. I pray that you take complete control of their lives, Lord. இயேசப்பா, தகப்பனே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாட்கள்ல கர்த்தாவே சோதனைகளுக்கு தகப்பனே மேற்கொள்ளப்பட்டு இயேசப்பா எப்படியோ போயிருக்கலாம் கர்த்தாவே. ஆனால் இயேசப்பா, உம்முடைய பிள்ளைகள் அப்பா உம்முடைய சமூகத்துல நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று தகப்பனே வாஞ்சித்து வந்திருக்கிறது நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா நீர் அப்பா ஆட்கொண்டு வழிநடத்தி இயேசப்பா உங்களோடு நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய வல்லமை பெரிதாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் உங்களோட வாழ்க்கையில கர்த்தாவே அசைவாடுகிறதே இயேசப்பா. கரத்தினால் செய்யற காரியங்களை தகப்பனே அவங்க உணரத்தக்கதை அவங்க பார்க்கத்தக்கதா இயேசப்பா நீர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் வாயினால் சொன்னதை அவர்களுடைய வாழ்க்கையில கருத்தினால் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவைகளை கர்த்தாவே அவர்களுடைய வாழ்க்கையில நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க கருத்துல கொடுக்கிறேன் இயேசப்பா. தகப்பனே, I pray that you protect them, I pray that you guard them and guide them இயேசப்பா. இம்மட்டும் அவங்களை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் அவங்களை நடத்த போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இறங்கும் சுவாமி. இசப்பா, இறங்கும் அப்பா. எங்களுடைய எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேற்ற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, உம்முடைய சித்தம் மாத்திரமே ஏசப்பா இங்க கூடி இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நிறைவேற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களை தகப்பனே ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு காரியங்களை நீ கைகூடி வர பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நீ ரப்பா உம்முடைய கரத்துல அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் நீர் வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி இயேசப்பா. தகப்பனே, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் உம்முடைய பார்வைக்கு நாங்கள் விசேஷமானவர்களா இருக்கிறதுக்காக நன்றி இயேசப்பா. தகப்பனே, ஒருபோதும் கர்த்தாவே நாங்கள் அப்பா சோர்ந்து போகாத படிக்கு இலைப்படையாத படிக்க அப்பா உம்முடைய பலத்தாலும் உம்முடைய சத்துவத்தாலும் உம்முடைய தகப்பனே எல்லா சத்துவத்தாலும் கர்த்தாவே எங்களை நீர் பலப்படுத்தி ஆட்கொள் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசப்பா,
நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. தம்மை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறது ஏசப்பா. தகப்பனே, இந்த லென்ட் நாட்களில கர்த்தாவே, ஏசப்பா, யார் யார் என்னென்ன இதுக்காக ஏசப்பா ஊக்கமாய் ஜெபிக்கிறார்களோ, எதுக்காக ரொம்ப நாள் காத்திருக்கிறார்களோ கர்த்தாவே, அது இந்த லென்ட் நாட்களில ஏசப்பா அவங்களுக்கு நீர் அப்பா வெகு சீக்கிரத்துல கர்த்தாவே அவங்களுக்கு நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா, அவங்க உம்முடைய நாமத்தினாலே அவங்க வந்திருக்கிறார்கள் ஏசப்பா. உம்மை நம்பி வந்திருக்கிறவர்கள் கர்த்தாவே, அவர்களை நீர் அப்ப உயர் ஸ்தலங்கள்ல வைக்க போகிற கிருபைக்காக நன்றி. பி இட் எனிதிங் லார்ட் ஜீசஸ், பி இட் அ ஜாப், பி இட் அ டெட், பி இட் எனிதிங் லார்ட் ஏசப்பா. அவங்களுடைய தேவைகள் என்னவாக இருந்தாலும் கர்த்தாவே, அதை நீர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஏனெனில் கர்த்தாவே, நீர் பராக்கிரமசாலியாய் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. பராக்கிரமசாலியே கர்த்தரோடு இருக்கிறார் என்று வசனப்படி தகப்பனே. ஏசப்பா, எந்த சூழ்நிலை கண்டும் தகப்பனே, எந்த மனிதர்களை கண்டும் கர்த்தாவே, நாங்கள் பயப்படாதபடிக்கு, நாங்கள் குன்றி போகாதபடிக்கு ஏசப்பா, உம்முடைய கரம் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்கள் கரம் எங்களை தகப்பனே தாங்கிக் கொண்டு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக ஏசப்பா. ஒவ்வொருத்தரையும் உங்க கரத்துல கொடுக்கிறேன். புதிய ஞால அபிஷேகம் செய்க கர்த்தாவே. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உன் ரத்தம் பாய்ந்துவிடட்டும் கர்த்தாவே. Whatever sickness they have, Lord, I pray that you heal them right now, Lord Jesus. ஏசப்பா, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆட்களும் வழிநடத்தும். நீர் அப்பா எங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுத்தீர் என்பதை கிறிஸ்துக்குள்ள விசுவாசிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, நாங்கள் சிறுகோம், நீர் பெருகோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. நீர் எங்களை மகிமைப்படுவீராக. எங்களை நீர் வாசம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்காக நீர் அப்பா வழியை செவ்வைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நான் உனக்கு முன்ன இப்ப கோணலான வழிகளை செவ்வைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் எங்களுக்காக தகப்பனே என்னை செவ்வைப்படுத்துகிறதுக்காக நன்றி கர்த்தாவே. நீர் அப்பா உம்முடைய கோணலான வழிகளை நேராக்குகிறதுக்காக நன்றி கர்த்தாவே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆட்கொள்ளும், வழிநடத்தும் கர்த்தாவே. இயேசப்பா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்ற வசனப்படி தகப்பனே. இயேசப்பா, you have chosen us for a purpose, Lord. இயேசப்பா, called many are called, but few are chosen, ராஸ்தபடி தகப்பனே. only few are chosen, Lord Jesus. இயேசப்பா, அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த ஸ்லாக்கியத்தையும் அந்த பாக்கியத்தையும் எங்களுக்கு நீர் கட்டளையிட்ட கிருபைக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை என் மீட்பர் இயேசு ஒருவருக்கே செலுத்தி இந்த ஜெபத்துக்கெல்லாம் ஜெயித்திருக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். பிரைஸ் பி டு காட். ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன தாட், இந்த பாஸ்ட் வீக்ல வந்து கடவுள் எனக்கு உணர்த்தின ஒரு விஷயத்த வந்து நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். நான் விரும்புகிறேன். ஸோ a lot of us know about the story of லேயா. ஜேக்கப் ஜேக்கபோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். ஜேக்கபோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஓட ஸ்டோரி பத்தி நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? இட் இஸ் அ வெரி வெரி ஃபெமிலியர் ஸ்டோரி. பட் ஒன் திங் தட் காட் ஓப்பன்ட் அப் மை மைண்ட், அவங்களோட ஸ்டோரியில ஆண்டவர் வந்து எனக்கு உணர்த்தின ஒரு விஷயம், எனக்கு வந்துட்டு என்னோட பேசின ஒரு விஷயம். பிகாஸ் த பாஸ்ட் வீக் ஐ வாஸ் ரியலி டவுன் அபவுட் சர்டன் திங்ஸ் மை லைஃப். அநேக காரியங்களை குறித்து நான் சோர்ந்து போயிருந்த போது காட் strengthen me through this portion of the Bible. இது வந்துட்டு you can find it in uh, Genesis chapter 29 verses 30 to 35. தமிழ்ல யாராவது ஒருத்தவங்க வாசிக்க முடிஞ்சா வாசிங்க. Genesis chapter 29 verses 30 to 35. தமிழ்ல வாசிங்க ப்ளீஸ். யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தன் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. ஆமென்.
தேங்க்யூ பிரதர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வசனத்துல ஆதியா நம்ம வாசித்த ஃபர்ஸ்ட் 30வது வசனத்துல ஆஹ் லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். ஸோ யூனோ உங்களுக்கு எல்லாருக்குமே இதோட பேக் ஸ்டோரி தெரியும். ஜேக்கபோட அங்கிளோட பொண்ணை தான் வந்துட்டு அவர் நேசித்தாரு. அதுக்கப்புறம் அவர் வஞ்சிக்கப்பட்டாரு. அந்த ஸ்டோரிலாம் உங்களுக்கு தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம். பட் இதுல வந்துட்டு என்னோட வந்து இடைப்பட்ட ஒரு வசனம் வந்து என்னன்னா 31வது வசனத்துல லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். ஸோ நான் வந்து லேயால வந்து ஒரு கூச்ச பார்வை உள்ள ஒரு மனுஷியா தான் நான் பார்த்திருக்கேன். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், இந்த ஜேக்கப் ரேச்சல் ஸ்டோரி வாசிக்கும் போது நான் எப்பவுமே வந்து லேயாலோட ஃபிளாஸை தான் நான் பார்த்தேன். ஆஸ் அ ஹியூமன் நான் வந்துட்டு லேயாலோட ஃபிளாவை தான் பார்த்தேன். சரி, ஓகே, அவன் வந்துட்டு ஷி டிட் ஹாவ் அ ப்ராப்பர் சைட் அப்படின்ட்டு தான் வந்து எனக்கு என்னோட மைண்ட் செட்ல இருந்துச்சு. பட் God had a different perspective. God totally had a different plan for Leah. அவர் வந்துட்டு அவ அற்பமா எண்ணப்பட்டு, ஏன்னா வந்து ஜேக்கப் லவ்ட் ரேச்சல் மோர் தென் லேயா. அவர் வந்து ஆக்சுவலா லேயால வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு அவர் நினைக்கவே இல்லை. அண்ட் அவர் வந்து சிந்திச்சிருக்க கூட மாட்டார். கண்டிப்பா நெவர் இன் ஹிஸ் ட்ரீம்ஸ் would have Jacob imagined to marry Leah because she had a defect in her sight. ஆனா ஆண்டவர் வந்து எப்படியோ வந்து அவளுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய அவளுக்கு உண்டு பண்ணி அவளை கல்யாணம் பண்ண வச்சு அவளை வந்துட்டு அற்பமா எண்ணப்பட வச்சு அந்த சிச்சுவேஷனை வந்து கடவுள் அவளுக்கு நியமிச்சு அதை வந்து அது அவ வாழ்க்கையில வந்துட்டு அவங்களுக்கு அலோவ் பண்ணி அவங்க மூலியமா வந்து கர்த்தர் வந்து மகிமைப்பட்டார். லாட் ஆஃப் டைம்ஸ் நம்ம கூட வந்து கடவுள் லாட் ஆஃப் டைம்ஸ் மனுஷரால நம்ம வந்து அற்பமா எண்ணப்பட்டிருப்போம். இவ என்னடா அஹ் இவளுக்கு ஒன்றும் தெரியாது, இவ வந்துட்டு அஹ் she is useless, she is not worthy of anything. அவ வந்து she doesn't have a good she doesn't wear good clothes, she is not in a good status. அந்த மாதிரி அநேக காரியங்களை வைத்து நம்மள வந்து அற்பமாய் நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் நம்மள வந்து அற்பமாய் எண்ணப்பட வைத்திருக்கலாம். நமக்கு இன்செக்யூரிட்டிஸ வந்துட்டு பில்ட் பண்ண வச்சிருக்கலாம். ஆனா நம்ம ஆராதிக்கிற ஒரு தேவன் நம்ம வந்து அற்பமாய் எண்ணப்படுகிறதை அவர் கண்டு அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படும்படியாக அவர் வந்துட்டு அஹ் நம்ம கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். எப்படி இது வந்து கடவுள் வந்து அது எப்படி அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தினார் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். அண்ட் ஆல்சோ லேயாள் வந்து ஆண்டவர் மட்டும்தான் அவங்கள வந்து முழுமையா நேசிக்க முடியும்னு ரியலைஸ் பண்ற வரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். சோ அடுத்தடுத்த வசனத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரேகால் வந்து consecutively she'll give birth. From verse 32 to 35 she bore almost 4 sons. ஆனா எல்லா வாட்டியுமே எல்லா நேரமும் அவ வந்து என்ன நினைச்சிருக்கா, இந்த மாதிரி வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னை நேசிப்பாங்க, என்னை வந்து அற்பமாய் எண்ணப்பட்ட என்னை கர்த்தர் கண்டு என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, என்னை வந்துட்டு என்னை உயர்த்திருக்காரு அப்படின்னு நினைச்சு இப்போவாச்சும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட சேருவாரு, என்னை நேசிப்பாரு அப்படின்ற ஒரு ஏக்கத்துடனே வந்து லேயால் காணப்பட்டார். இந்த 5 வேர்சஸ்லயுமே வந்துட்டு லேயால் வந்துட்டு வாஸ் ஆல்வேஸ் yearning for love from her husband. பிகாஸ் ஷி ஹேட் அர் ஓன் இன்செக்யூரிட்டிஸ். ராகேல் வந்துட்டு ரூபவதியாய் இருந்தாள்னு வந்து நம்ம ப்ரீவியஸ் வசனங்கள்ல வாசிக்கிறோம். அவ பாக்குறதுக்கு ரூபவதியா இருந்தாள். அப்போ அந்த மாதிரி ஒரு சிஸ்டர், அந்த மாதிரி ஒரு தங்கச்சிய வந்துட்டு கூட வச்சுக்கிட்டு ஒரே ஒரே புருஷன், அதாவது ஒரே ஒருத்தவங்க, லைக் unfortunately or fortunately they got married to the same man.
ஸோ ஆப்வியஸ்லி இன்செக்யூரிட்டிஸ் வில் பி அட் இட்ஸ் பீக். இவளுக்கு வந்துட்டு அவளோட ஃப்ளாஸ், அதாவது லேயாளுக்கு வந்து அவளோட ஃப்ளாஸ் வந்துட்டு பெருசா தெரிஞ்சிருக்கும். ஆனா ஆண்டவரோட பார்வைக்கு அது வந்து லேசான ஒரு காரியமா இருந்தது. அவ மூலியமா வந்து ஆண்டவர் வந்து மகிமைப்படணும், அவரோட நாமம் மகிமைப்படணும்னு அவரு நினைச்சதுனால அவள வந்துட்டு அவளுடைய சந்ததியே அவர் ஆசீர்வதிச்சார். லாஸ்ட் வசனத்துல பாருங்க, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். So every single time God expected her to praise him. அதாவது ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் வந்து லேயாள் இடத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தார். Until she realized that point, God consecutively gave her children. And ஆண்டவர் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த உலகத்தின் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஏசப்பா பிதாவாகிய தேவன் வந்து யூதா லேயாள் மூலியமா அவங்களோட சந்ததி யூதாவின் கோத்திரத்திலே மூலியமாய் ஆண்டவர் கிறிஸ்து இயேசு பிறந்தார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. அது குயிக்கா வாசித்துட்டீங்கன்னா நம்ம we'll quickly wind up and மத்தேயு 1ஆம் மத்தேயு அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான். ஆமென். இந்த 3வது வசனத்துல யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான். இந்த வசனத்துல லேயாள் மூலியமா தான் யூதா வந்து பிறந்தார். So லேயாள் is someone who was looked down. அதாவது அவ வந்து அற்பமா எண்ணப்பட்ட ஒரு ஒரு மனுஷிய வந்து ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி அவங்க மூலியமா வந்து ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவ வந்து பிறக்க செய்திருக்காரு. அவங்களோட ஜெனரேஷன்ல வந்துட்டு அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். ஸோ ஈவன் ஈவன் இன் ஆர் லைஃப்ஸ் even in our lives, when we feel down or when we are looked down on, லைக் நம்மள வந்து நம்ம நம்ம தாழ்த்தப்பட்டு நம்ம வந்து நம்மள அற்பமா எண்ணுகிற மக்கள் மத்தியில நம்ம வந்து உறவாடி கொண்டோ இல்ல நம்ம வந்து வசித்து கொண்டிருந்தாலும், நம்ம வந்து ஒர்க் பிளேஸ்லயோ நம்மளுடைய காலேஜ்லயோ இல்ல நம்ம ஸ்கூல்லயோ, இட் குட் பி எனிதிங். நாட் ஜஸ்ட் யுவர் ஸ்டேட்டஸ், நாட் ஜஸ்ட் யுவர் people are discriminated with their color even. சோ அந்த எந்த விஷயத்துல நீங்க அற்பமா எண்ணப்பட்டாலும், God is capable, God is all powerful to use you and bring glory to his name. அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவர் வந்துட்டு உங்களை எடுத்து பயன்படுத்த அவரால் கூடும், அவரால் எல்லாம் கூடும். So God will definitely bless each and every one of us, no matter what happens in our lives. If we choose to trust God, if we choose to rely on his promises, no matter what people do to us, no matter how people make us feel, ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். லேயாள் வந்து உலகத்தோட பார்வைக்கு அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு மனுஷியா இருந்தா. ஆனா ஆண்டவரோட பார்வைக்கு அவ வந்து விலையேற பெற்ற மனுஷியாக இருந்தாள். அவங்க மூலியமா வந்து ஆண்டவருடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனையே பெற செய்கிறதுக்கு அந்த பாக்கியத்தை வந்து லேயாளுக்கு கொடுத்திருக்காங்க. சோ அது எவ்வளவு பெரிய ஒரு பிளெஸிங், எவ்வளவு பெரிய ஒரு ஹானர் ஃபார் லேயா. So no matter what, no matter how people make you feel, it doesn't even matter. It doesn't even matter. ஆண்டவர் உங்களை எப்படி பாக்குறாங்க, ஆண்டவர் இப்போ it people might discriminate you for anything of that matter. People might accuse you of something that you didn't do at all. It could be anything. But isappa,
இந்த ஒரு சின்ன பிரேயர் தான். ஏசப்பா, நான் உங்க பார்வைக்கு நான் விலையேற பெற்ற பொக்கிஷமா இருக்கேன். அது எனக்கு போதும் ஏசப்பா. மனுஷங்க என்னை எவ்ளோ தூஷணப்படுத்தினாலும், எவ்ளோ என்ன வந்து தாழ்த்தினாலும், எவ்ளோ என்ன அற்பமாய் எண்ணப்பட்டாலும், உம்முடைய பார்வைக்கு நான் விலையேற பெற்றவளாய் இருக்கிறேன். விலையேற பெற்றவனாய் இருக்கிறேன் என்று நம்ம நம்ம வந்து பிரேயர் பண்ணோம் அப்டின்னா, காட் வில் கிவ் a new strength. He will fill our hearts with his love. அவருடைய அன்பு நம்மள வந்து நெருக்கி ஏவும். அவருடைய அன்பு நம்மள வந்து ஆதரிக்கும். அவருடைய அன்பு நம்மள வந்து பலப்படுத்தும். So no matter what, just like Leah, a lot of us might have gone through situations like Leah, but always remember that there is a God who always loves you and who always thinks that you are precious in his sight. அவருடைய கரத்துல நம்ம அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமா இருக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். சோ நம்ம வந்து ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறோம்? அவர நம்ம பிரியப்படுத்துறோமா? அவருடைய சித்தத்த நம்ம நிறைவேற்றுறோமா? அதுக்காக தான் கடவுள் நம்மள இந்த உலகத்துக்கு கூட்டிட்டு வந்தார். சோ அவருடைய சித்தத்தையும், அவருடைய விருப்பத்தையும் நம்ம நிறைவேத்துறோமாங்கிறத தான் அவரு பார்ப்பார். சோ no matter what, how hard the situation is, if God wants you to do something, if God asks you to do something, do it with all your heart and you will see the results, and God will bless you abundantly. God will definitely bless you abundantly. ஸோ எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் கர்த்தர் வந்துட்டு உங்கள வந்து பலப்படுத்தி, உங்களுக்கு சகாயம் செய்து, உங்களை ஆதரிச்சு உங்களை வழிநடத்துவார் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். This is a very small thought that I wanted to share, that I got ministered through in the past week. So I hope it would have been helpful to you as well, because our minds most of the times rule us. when we fall when we fall, நம்மளுடைய மாம்ச சிந்தைகள் நம்மள மேற்கொள்ள கூடும். சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு நம்ம வந்து we should always rely on God. We have to trust his promises. அவர் நம்ம குறிச்சு என்ன சொல்லியிருக்கிறார், அதுதான் is important. ஓகேவா? So I really hope this small thought would help you, and I'm sure you will implement the prayer that I told you. சப்பா, நான் உங்க பார்வைக்கு எப்படி இருக்கேங்கிறது தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். உங்க சித்தத்தை மாத்திரமே நான் நிறைவேற்றணும் ஏசப்பா. உங்கள மாத்திரமே நான் பிரியப்படுத்தணும் கர்த்தாவே. அது எவ்வளவு கஷ்டமான சிச்சுவேஷனா இருந்தாலும் உங்கள மாத்திரமே நான் பிரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தேவனே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துக்கிறேன் ஏசப்பா. எங்களோட நீர் இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஏசப்பா, எங்களை நீர் ஆட்கொண்டு வழி நடத்துனதுக்காக நன்றி கர்த்தாவே. ஏசப்பா, இந்த நேரத்துல கூட ஏசப்பா அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்த்து ஏசப்பா, அவளை நீர் கர்ப்பவதி ஆக்கி கர்த்தாவே, அவளுக்கு நாலு பிள்ளைகளை கர்த்தாவே, 4 பிள்ளைகளை ஈன்றுபடி செய்து கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை அவள் மூலியமாய் கர்த்தாவே நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் இன்றைக்கு வாசித்தோம் கர்த்தாவே. இசப்பா, நீர் கர்த்தாவே, நாங்கள் அநேக சிச்சுவேஷன்ஸ்ல அநேக சூழ்நிலைகள் கர்த்தாவே நாங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டு இருக்கலாம் கர்த்தாவே. ஆனால் இசப்பா, உம்முடைய பார்வைக்கு நாங்கள் வெளியேற பெற்ற பொக்கிஷங்களாய் இருக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பார்வைக்கு கர்த்தாவே, உம்முடைய கரத்துல நாங்கள் அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை நீர் ஆட்கொள்வீராக. உம்முடைய நாமம் எங்களில மகிமைப்படும்படியாக எங்களை ஆட்கொள்ளும் தகப்பனே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் சித்தம் அல்ல ஏசப்பா, எங்களுடைய விருப்பம் அல்ல கர்த்தாவே. உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களை புது எண்ணெயால் அபிஷேகம் செய்யுங்க. அந்தந்த நாளுக்குரிய பலத்தையும் சத்துவத்தையும் கர்த்தாவே ஏசப்பா, அந்த ஞானத்தையும் கர்த்தாவே, அந்த அந்த நாளை நாங்கள் ஃபேஸ் பண்ணத்தக்கதாய் அந்த ஞானத்தையும் பலத்தையும் எங்களுக்கு நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே, உம்முடைய சித்தத்தை உண்மையை மாத்திரமே நாங்கள் பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் கர்த்தாவே எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா, உம்முடைய பிரசன்னத்துல ஏசப்பா நாங்கள் தூப வர்க்கமாய் இருக்கு ஏசப்பா. Help us to be a pleasing sacrifice in your presence, Lord. Help us to always glorify your name, no matter how hard our situations go, Lord Jesus. Yesappa, help us to get through things, Lord. Yesappa, நாங்க அநேக விஷயங்களை ஏசப்பா எங்க சுய புத்தியின் மேல் சாஞ்சு கர்த்தாவே, நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் மெஸ் அப் பண்ணிருக்கலாம் ஏசப்பா. ஆனால் ஏசப்பா, you are capable of turning out things for our good, Lord. ஏசப்பா தகப்பனே,
for all things work together for good to those who love God, who are called according to his purpose என்று வசனப்படி தகப்பனே. ரோமன்ஸ் 8:28 இன் படி கர்த்தாவே இயேசப்பா நீர் அப்பா தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் இயேசப்பா. Lord, our decisions might have gone wrong, Lord Jesus, but we trust you that you can turn it out for our good, Lord. Nothing is impossible with you, Jesus. I commit each and every one of us into your precious hands, Lord. Let your name be glorified in each and every one of all the people who are joined in this prayer meeting, Lord Jesus. இயேசப்பா உங்க குடும்பத்தை உங்க கருத்துல கொடுக்கிறேன். எங்க சென்றாலும் தகப்பனே இயேசப்பா help them to preach your gospel, Lord Jesus, even to the smallest of the people, Lord. இயேசப்பா யாராக இருந்தாலும் யாருக்கு உம்முடைய அன்பை நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறீரோ அவர்களோட தகப்பனே எங்களை அப்பா நீர் இடைப்பட செய்வீராக. எங்களை நீர் கருவையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே இறங்கும். திரியேக தேவனை இறங்கும் சுவாமி. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமேல கர்த்தாவே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆட்கொள்ளும் வழி நடத்தும் ஏசப்பா. மீதமுள்ள நேரத்தை உங்க கருத்துல கொடுக்கிறேன் ஏசப்பா. இந்த கூடியிருக்கிற ஒவ்வொருத்தையும் உங்க கருத்துல கொடுக்கிறேன் ஏசப்பா. அவங்க யாரு வேணாலும் படித்துக் கொண்டு இருக்கலாம் ஏசப்பா. அவங்க படிக்கிறதை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கட்டளையிடுங்க ஏசப்பா. People might have their board exams right now, Lord Jesus. I pray that you give them your wisdom, knowledge, and intellectual power, Lord Jesus. I pray that you give them your memory power, Lord. அவங்க கருத்தை நீர் பிடித்து கர்த்தாவே அவங்களுக்கு நீர் அப்பா எழுத உதவி செய்யப்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. எந்த சிக்னஸும் எந்த தகப்பனே எந்த உடல் சோர்வுகளோ எந்த பலவீனங்களோ எதுவும் மேற்கொள்ளாத படிக்க கர்த்தாவே பிள்ளைகளை அப்பா பலப்படுத்தி சகாயம் செய்யபடியா ஜெபிக்கிறேன்ப்பா. வேலை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் கருத்தை கொடுக்கிறேன். அவர்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கர்த்தாவே அவர்களை பெருக செய்வீராக கர்த்தாவே. இயேசப்பா தகப்பனே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ஏசப்பா. இரட்டத்தனியான நீ உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும் என்று வசனப்படி தகப்பனே. இயேசப்பா எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இங்க யாரேனும் கர்த்தாவே வெட்கப்பட்டிருக்கலாம், வெட்கப்பட்ட சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம், யார் முன்னாடி வேணாலும் கர்த்தாவே வெட்கப்பட்டு இருந்திருக்கலாம் கர்த்தாவே. இயேசப்பா I pray that you give them a double fold blessings right now, Lord. இயேசப்பா யார் முன்னாடி வெட்கப்பட்டார்களோ எந்த இடத்துல வெட்கப்பட்டார்களோ அதே இடத்துல கர்த்தாவே அவர்களே அப்பா உயர் ஸ்தலங்களில் வைக்க போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உங்களை நீர் அப்பா உயர்த்தி வைக்க போகிறதுக்காக நன்றி. கண்மலையின் மேலின் காலை நீர் நிறுத்தி வைக்கிற தேவன் கர்த்தாவே. ஏசப்பா இப்பொழுதே ஏசப்பா எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுடைய சித்தத்தின்படி நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். Lord, we thank you for the situations where thank you for the things that didn't go our way, Lord Jesus. ஏசப்பா எங்களுடைய விருப்பத்தின்படி எங்களுடைய சித்தத்தின்படி நிறைவேறாத விஷயங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Thank you, Father, for protecting us from all the harm that were caused by us, that were about to cause to us, Lord Jesus. ஏசப்பா எல்லா ஆபத்துல இருந்துமே அப்பா எங்களை நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஏசப்பா எங்கள் சுயபுத்தின் மேல் சாஞ்சி கர்த்தாவே நாங்கள் மெஸ்அப் பண்ண காரியங்களை மூலியமாய் தகப்பன் எங்களை தப்பி வைத்த கிருபைக்காக நன்றி. ஏசப்பா தகப்பனே நீர் ஆட்கொள்வீராக எங்களை பயன்படுத்தும் கர்த்தாவே. இன்னும் அப்பா உடைய பிரசன்னத்தில் அப்பா நாங்கள் தரித்திருக்க இசப்பா உடைய பிரசன்னத்தை நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. நெடுநாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்ற வசனப்படி தகப்பனே. இசப்பா நாங்கள் அப்பா பொறுமையோட உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் காத்திருக்க உதவி செய்வீராக. இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்க கருத்துல கொடுக்குறேன் இசப்பா. I pray that you fill their hearts with your love and care and comfort, Lord Jesus. I pray that you fill them with your presence. I pray that you anoint them with your oil, Lord இசப்பா. I pray that you anoint them from head to toe, Lord Jesus. அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் கர்த்தாவே. அவங்க கருத்துல Lord, I pray that you help them to prosper in everything that their hands find to do, Lord Jesus. Nothing is impossible with you, Lord. இயேசப்பா நீர் பொறுப்படுத்திக் அப்பா எங்களோட குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் பொறுப்படுத்திக் ஆசீர்வதியும் கனப்படுத்தும் எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. இயேசப்பா தமக்கு பிரியமானவர்களுக்கு சுகமான இடத்திலும் பத்திரமா காவலும் பயப்பென்று சொன்ன தேவன் இயேசப்பா இந்த இரவல்ல கர்த்தாவே எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒரே குடும்பமாக நாங்கள் உங்களுடைய பாதுகாப்புகளை வந்திருக்கிறோம் கர்த்தாவே. நீர் பொறுப்படுத்திக் ஆசீர்வதியும் கனப்படுத்தும்
நமக்கு பிரியமானவர்களுக்கு சுகமான இடத்திலும் பத்திரமான காவலும் பயப்பென்று சொன்ன தேவன் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே, எங்க கூட இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே, சுகமான இடத்திலும் பத்திரமான காவலும் பயக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய வீட்டுல உடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும் கர்த்தாவே. அவர்களுக்கு நீர் காவல் வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்வீராக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு வசனத்தின்படி தகப்பனே. எல்லா வாதைக்கும் பொல்லாப்புக்கும் அவங்களை நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை இறங்கும் திரியேக தேவனை இறங்கும் கர்த்தாவே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதித்தும் கனப்படுத்தும் அப்பா. Help them to be a blessing in their life, to many, Lord Jesus. Help them to be a blessing to the people around them, Lord Jesus. இயேசப்பா, நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்தி இந்த ஜெபத்துக்கெல்லாம் ஜெயித்திருக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். Thank you so much for joining. Uh, May God bless you abundantly and fulfill all your heart's desires according to God's will. No matter, it doesn't matter to God however you feel. It is always that அவருடைய பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அவரை மாத்திரமே நோக்கி பார்ப்போம். சிலுவையை மாத்திரமே நோக்கி பார்த்து நம்ம நடப்போம். லென்ட் நாட்கள்ல கடவுள் நம்மளை இன்னும் அவரோட கிட்ட நெருங்க சேர உதவி செய்ய நம்ம டெய்லி ஜெபிப்போம். ப்ளீஸ் டூ ஜாயின் us for this 40-day fasting prayer. We are having this from 9 a.m. to 10 a.m. every day without fail. So please do join for a time of prayer, praise, and worship, and a small thought will be shared every day. So please do join. This will definitely, I'm sure, I believe that this will strengthen your relationship with Jesus. Uh, Not just now. இந்த லென்டன் டேஸ் வந்துட்டு நம்ம எதுக்காக நம்ம வந்து இது பண்றோம் எதுக்காக நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, one thing if we choose to do for 21 days, it becomes a habit. So when we choose to strengthen our relationship with God during this time, during this Lenten season, it will eventually become a habit. அது வந்து நமக்கு ஒரு ஹேபிட்டா அது இன்கல்கேட் ஆகி ஆண்டவரோட நம்ம டெய்லி இடைப்பட, டெய்லி உறவாட, அவரோட பிரசனத்துல நம்ம உட்கார கடவுள் கண்டிப்பா நமக்கு உதவி செய்வார். இன்னும் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். God bless you all. God bless you abundantly. Thank you all so much for joining. I really hope this time of prayer and worship would have helped you and would have ministered to you just like how God ministered to me. God bless you abundantly. Thank you all so much for joining. Thank you.